ஆரம்ப வாழ்க்கை மற்றும் கல்வி. டாக்டர் அவுல் பகீர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம் அக்டோபர் 15, 1931 இல் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தில் பிறந்தார். ஒரு தாழ்மையான பின்னணியில் இருந்து வந்த அவரது தந்தை ஒரு படகு உரிமையாளர் மற்றும் உள்ளூர் மசூதியின் இமாம், மற்றும் அவரது தாயார் ஒரு இல்லத்தரசி. நிதிச் சவால்கள் இருந்த போதிலும் கலாம் கற்றலில் மிகுந்த ஆர்வம் கொண்ட பிரகாசமான மாணவராக இருந்தார். திருச்சிராப்பள்ளி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பயின்றார். பின்னர் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜியில் எம்ஐடி விண்வெளி பொறியியலில் பட்டம் பெற்றார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் தொழில். கலாம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திலும் டிஆர்டிஓ, பின்னர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் இஸ்ரோ சேர்ந்தார். அவர் இந்தியாவின் சிவில் விண்வெளி திட்டம் மற்றும் இராணுவ ஏவுகணை மேம்பாட்டில் ஒரு முக்கிய பங்காளியாக இருந்தார். அவருக்கு இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்ற பட்டத்தை பெற்றார். அவர் பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் வளர்ச்சிக்கு தலைமை தாங்கினார், குறிப்பாக அக்னி மற்றும் பிருத்வி தொடர்கள். 1998ஆம் ஆண்டு பொக்ரானில் நடந்த வெற்றிகரமான அணுகுண்டு சோதனையில் இந்தியாவை அணுசக்தி நாடாக நிலைநிறுத்தியதில் அவரது பங்களிப்பு முக்கியமானது. ஜனாதிபதி பதவி மற்றும் அதற்கு அப்பால். 2002 இல் டாக்டர் கலாம் இந்தியாவின் 11வது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2007 வரை பணியாற்றினார். மக்கள் ஜனாதிபதி என்று அறியப்பட்ட அவர் இந்தியாவின் வளர்ச்சிக்கான அவரது பணிவு, அணுகல் மற்றும் தொலைநோக்கு ஆகியவற்றால் மிகவும் விரும்பப்பட்டார். 2020ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கான முயற்சிகளால் அவரது பதவிக்காலம் குறிக்கப்பட்டது. அவர் தனது இந்தியா 2020 புத்தகத்தில் ஒரு பார்வையை விவரித்தார். கல்விக்கான பங்களிப்புகள். ஜனாதிபதி பதவிக்கு பின் டாக்டர் கலாம் தனது வாழ்க்கையை கல்விக்காக அர்ப்பணித்து இந்தியா முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கான மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். தேசத்தை கட்டியெழுப்புவதில் இளைஞர்களின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார் மற்றும் மாணவர்கள் மற்றும் இளம் தொழில் வல்லுநர்களுடன் அடிக்கடி உரையாடினார். அவர் பல மதிப்புமிக்க நிறுவனங்களில் வருகை பேராசிரியராக இருந்தார் மற்றும் விங்ஸ் ஆஃப் ஃபயர் உட்பட பல புத்தகங்களை எழுதினார். இது இளம் மனதை தொடர்ந்து ஊக்குவிக்கும் ஒரு சுயசரிதை. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஜூலை 27, 2015 அன்று ஷில்லாங்கின் இந்திய மேலாண்மை நிறுவனத்தில் விரிவுரை ஆற்றிக் கொண்டிருந்த போது காலமானார். அவரது வாழ்க்கையும் பணியும் உலகெங்கிலும் உள்ள மக்களை ஊக்கப்படுத்துகின்றன. அவர் புதுமை, அர்ப்பணிப்பு மற்றும் கனவுகளின் சக்தி ஆகியவற்றின் அடையாளமாக இருக்கிறார். அறிவியல், கல்வி மற்றும் பொது சேவை ஆகியவற்றில் அவர் ஆற்றிய பங்களிப்புகள் தேசத்தின் மீது அழியாத முத்திரையை பதித்துள்ளன.